ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நிறைய பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது இல்லைங்களா? அதுக்காக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பால் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். நிறைய குழந்தைங்க வந்து கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, மூட்டு வலிக்குது, கை கால் வலிக்குது, அப்படியே மூச்சு வாங்கி உட்காந்துருவாங்க. அதே மாதிரி பெரியவங்களும் ஒரு மாடிப்படி ஒரு 2 ஸ்டெப் ஏறுவாங்க, கால் வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, மூட்டு வலிக்குதுலாம் சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் வந்து நல்ல பவர், இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பால் நம்ம இப்போ காய்ச்ச போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து நான் 1 டம்ளர் பால் அளவு சொல்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பாருங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பட்டை, இந்த அளவுக்கு பட்டை போடுங்க. மிளகு வந்து ஒரு 5-6 மிளகு எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 4 பல். பூண்டு வந்து ஆப்ஷன். ஒரு சிலருக்கு வந்து பூண்டு ஸ்மெல் பிடிக்காதுன்றவங்க நீங்க பூண்டை விளக்கிட்டு கூட இந்த 3 மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க இதை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மஞ்சத்தூள் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மஞ்சத்தூள் நிறைய ஆன்டிபயோட்டிக் இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது மஞ்சத்தூள். வந்து இந்த மஞ்சத்தூள் தேவை. அதுக்கு ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் இதுக்கு சேர்த்துக்கலாம். இது மாதிரி நாட்டு சக்கரை. இதுல வந்து நம்ம இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்க்க போறோம். நாட்டு சக்கரை வந்து எல்லா விதமான கடைகள்லையும் இப்போ கிடைக்குது. அதனால எங்கேயும் அலைய வேண்டாம், அது நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. நாட்டு சக்கரை வந்து ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. ஒயிட் சுகரை விட இது ரொம்ப பெஸ்ட்டு. அதனால தான் நோய் எதிர்ப்பு சக்தி. இதுல நிறைய அயன் சத்து இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வெள்ளத்துல நிறைய இரும்பு சத்து இருக்கு. அதுவும் நமக்கு ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. இப்போ இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஹீமோகுளோபினை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பாலை நம்ம இப்போ தயார் பண்ண போறோம். வாங்க நம்ம இப்போ இந்த பால் எப்படி காய்ச்சி நம்ம குடிக்கிறதுக்கு பத்தி பார்க்கலாம். இங்க பாருங்க, பால் காய்ச்சதுக்கு முன்னாடி நம்ம ஒரு துண்டு இஞ்சி சொன்னோம் இல்லையா, அது ஒரு 4 பல் பூண்டுங்க. 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, மிளகு வரும் ஒரு 5-6 மிளகு போட்டுக்கலாம். இது வந்து லேசா கல்லுல இடிச்சுதான் நம்ம பால்ல சேர்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாலை முதல்ல காய வச்சுக்கலாங்க. நம்ம இந்த 1 டம்ளர் பால் இதுல சேர்த்துக்கலாம். பால் நல்லா சூடாகும் போது ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் போடலாம். இந்த மஞ்சத்தூள் கொதிக்கிட்டோம். நம்ம கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இடிக்க வேண்டிய பொருள் தான் இடிச்சு இல்லையா? இதெல்லாம் நம்ம லேசா 1 முத்துல இடிச்சு நம்ம கொதிக்கிற பால்ல ஆட் பண்ண போறோம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம். இந்த பாலோட இதை சேர்க்கலாம். மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டுருக்கோம். மற்ற பொருளெல்லாம் இதோட சேர்த்து இடிக்க வேண்டிய பொருளை இடிச்சு இது போட்டுருக்கோம். இது ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அதெல்லாம் எசன்ஸ் இறங்கிடும். இறங்கின பிறகு நம்ம இந்த நாட்டு சக்கரை சேர்த்து வடிகட்டி குடிச்சோம்னா இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம். இது டெய்லி நீங்க காஃபி டீ அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பால் குடிக்கலாம். குறிப்பா நைட்ல நீங்க இதை குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும், நல்லா ஜீரணம். அதுல சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் இஞ்சி சேர்த்துருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம், பூண்டு, மஞ்சத்தூள் எல்லாமே நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும். இப்ப நல்லா இது கொதிச்சாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சாதாங்க அது மிளகு, அந்த இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, அதனுடைய எசன்ஸ் எல்லாம் அந்த பால்ல இறங்கும். இறங்கினோடே நம்ம அதுக்கு அடுத்து நம்ம இதை வடிகட்டிக்கலாம். நல்லா கொதிச்சாச்சு. இது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பால் தாங்க இது. எல்லாருமே குடிக்கலாம். இதை டீ, காஃபி, மற்ற ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறது இந்த மாதிரி குடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி வரும். ஒரு சிலருக்கு சும்மா நடந்து போனாலே டஸ்ட் பட்டாலே தும்பல் வரும், சளி பிடிச்சிக்கும். இந்த பழம் சாப்பிட்டா அந்த காய் சாப்பிட்டா ஒத்துக்காத சொல்லுவாங்க இல்லையா? அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி பால் குடிச்சா எந்த விதமான எஃபெக்டும் வராது. அவங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகப்படுத்தும் இந்த பால். நல்லா கொதிச்சாச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்ப நம்ம இதை வடிகட்டிக்கலாங்க. நல்லா வாசனையா இருக்குங்க. இதுல போட்டு இருக்கிற பொருள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சத்தான பொருள் தான் இது. சுவைக்காக நம்ம இப்ப நாட்டு சக்கரை தான் சேர்க்க போறோம். ரொம்பவும் நல்லதுங்க. நாட்டு சக்கரை சேர்த்து குடிச்சா இன்னும் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி வரும். பாருங்க, நான் செஞ்ச இந்த இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பால் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே குடிச்சு பாருங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் செஞ்சு இந்த இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தக்கூடிய பால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க இன்னைக்கே ட்ரை பண்ணுங்க. மற்ற ட்ரிங்க்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இதை நீங்க நைட்ல எல்லாம் குடிக்க ரொம்ப ரொம்ப நல்ல தூக்கம் வரும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே குடிச்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.